பழுத்த அந்த மாங்காய கொண்டு போய் யார்கிட்ட குடுத்தீங்க? 3 நாள்ல அது பழுத்துரும்ன்னு சொன்னதுனால உங்க பேரன் அத சுத்தி சுத்தி வந்தான்ல. என்னதான் உங்களுக்கு ஆச்சு? அப்படின்னு கன்னா பின்னான்னு திட்டிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்திருக்காங்க. அவரு ரொம்ப அமைதியாவே இருந்திருக்காரு. ஏன் அவங்க அவ்வளோ கோவப்பட்டு பேசுனாங்க அப்படின்னா, அந்த வருஷம் மாங்கா மரத்துல மாங்கா காயே விடல. 3ஏ 3 மாங்கா மட்டும் தான் இருந்தது. அதுல 1 வந்து அணில் கடிச்சு. ஒரே ஒரு காய் மட்டும் இருந்ததுல, அத கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அத கொண்டு போய் அந்த பெரியவர் யார்கிட்டயோ குடுத்துட்டு பேரன் வந்து தாத்தா கிட்ட கேட்குறான், "தாத்தா அந்த மாங்காய் எங்க?" அப்படின்னு. "நாய் சாப்பிட்டுருச்சுப்பா." "நாய் மாங்காலாம் சாப்பிடுமா? அதுக்கு பசிக்கும்ல." ஃபுல்லா அந்த பேரன் அந்த தாத்தா கிட்ட பேசவே அன்னைக்கு சாயங்காலம் அந்த பையன் கோயிலுக்கிட்ட ஓரமா விளையாண்டுகிட்டு இருந்தான். தாத்தாவும் அங்க பக்கத்துல உட்கார்ந்துருந்துருக்காரு. ஒரு பொண்ணு வந்து அவர்கிட்ட ஒரு சின்ன பைய குடுத்துட்டு போறத பார்த்தோனே, "தாத்தா அது என்ன?" அப்படின்னு கேட்டு அந்த பொண்ணு குடுத்த அந்த பேக்க கொண்டு போய் பத்திரமா யாருக்கும் தெரியாம பீரோக்குள்ள வச்சிருந்திருக்காரு. அடுத்த நாள் அந்த பையன் ஸ்கூல் போகணும் அப்படிங்கிறதுனால, அந்த பையில இருந்த இன்னொரு பைய எடுத்த உடனே, "பாட்டி இங்க பாருங்க ஒரு மாங்காய் இருக்கு. அத விட பெருசா இருக்கு." அப்படின்னோனே, "எப்படி வந்துச்சு?" "தாத்தா வச்சிருந்திருப்பாரு." "ஓஹோ!" அன்னைக்கு சாயந்தரம் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பையன் வீட்டுக்கு வந்திருக்கான். தாத்தா கொஞ்சம் டயர்ட் ஆயி வீட்டுக்கு வந்திருக்கு. "தாத்தா, என்னடா மாங்காய் சாப்பிட்டியா?" "ம் சாப்." "நல்லா இருந்துச்சா?" "ம் நல்லா இருந்து." "எங்க வாங்குனீங்க? ஏது இது? இவ்ளோ விலை?" அவர் அதுக்கு பதில் சொல்லாம அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த பாட்டிக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. அவங்க அடுத்த நாள் துணி துவைக்கிறதுக்காக அந்த தாத்தாவோட சட்டைய எடுக்கும் பொழுது, அந்த பாக்கெட்ல ஒரு டிக்கெட் இருந்திருக்கு. அதோட ஒரு மெடிக்கல் பில். அந்த பில்லுல காவியாவோட அப்பாவுக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. அடுத்த நாள் காலையில அந்த பாட்டி அந்த காவியா "என்னாச்சு உங்க அப்பாவுக்கு? உடம்பு முடியலையா?" "ஆமாம் பாட்டி." "சரி, உங்க தாத்தா கிட்ட என்ன தாத்தா கிட்ட எங்க வீட்ல மொளஞ்ச ஒரு மாங்கா குடுத்தேன்." அந்த பாட்டி யோசிச்சிருக்காங்க, இவங்க வீட்ல மாங்கா மரமே இல்லையே அப்படின்னு. அப்பாவுக்கு மாத்திரை வாங்குறதுக்கு காசு இல்லையா? தாத்தா வந்து காசு குடுத்தாரு. அதுக்கு பதிலா இந்த மாங்காவ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் அந்த பாட்டிக்கு புரிஞ்சிருக்கு. அந்த தன்னோட கணவர் அந்த பொண்ணுக்கு மருந்து வாங்கி குடுக்குறதுக்கு எதுவும் காசு வாங்காம வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுனால, நம்ம வீட்ல மொளஞ்ச மாங்காவ கொண்டு போய் அவங்க வீட்ல வச்சுட்டு, அவங்க வீட்லருந்து எடுத்துட்டு வர மாரி அந்த மாங்காவ வாங்கிட்டு வந்திருக்காரு அந்த மருந்துக்கு பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. தன்னுடைய கணவர்ட்ட, "நான் அவ்ளோ பேசுனேன்ல, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நான் காவியா வீட்டுக்கு இப்ப தான் போயிட்டு வரேன். நடந்தது என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? ஏன் அவ்ளோ திட்டு வாங்கிக்கிட்டு அமைதியாவே இருந்தீங்க? சொல்லியிருக்கலாம். உன்னையும் அமைதிப்படுத்திருக்கலாம். ஆனா அந்த விஷயம் குழந்தைக்கு அந்த குழந்தையோட பார்வையும் என்னைய பார்க்கும் பொழுது வேற மாரி மாறிடும். அந்த மாங்காக்காக தான் நமக்கு மருந்து வாங்கி குடுத்தாருன்னு அது மனசுல இருக்கும்." அந்த பாட்டியும் தன்னோட கணவன நெனச்சு பெருமிதத்தோட கண்ணீர் வடிச்சிருக்காங்க. உதவி பண்றது ரொம்ப நல்ல விஷயம். அதே நேரத்துல உதவிய வாங்குறவங்களோட குறைஞ்சிடாத அளவுக்கு உதவி